தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது. அவர் ஜெயிப்பாரா என்பதை தீர்மானிக்கும் சில முக்கிய காரணிகள் இதோ. தற்போதைய நிலை 2026 தேர்தல் சூழல். வேட்புமனு மற்றும் தொகுதிகள். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பெரம்பூர், சென்னை மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தேர்தல் தேதி தமிழகத்தில் ஏப்ரல் 23, 2026 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கட்சியின் பலம். டிவிகே அனைத்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இதில் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளும், உதாரணமாக கே.ஏ. செங்கோட்டையன், கு.ப. கிருஷ்ணன் இணைந்துள்ளனர். வெற்றி வாய்ப்புகள் குறித்த அலசல். ஆதரவு. இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. ஊழலற்ற ஆட்சி மற்றும் மாற்று அரசியல் என்ற அவரது முழக்கம் பலரை ஈர்த்துள்ளது. கருத்து கணிப்புகள். சில ஆரம்பகட்ட ஆய்வுகளின்படி டிவிகே சுமார் 30 விழுக்காடு வாக்கு வங்கியை எட்டக்கூடும் என்றும், பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் 3வது பெரிய சக்தியாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. சவால்கள். ஆளுங்கட்சியான திமுக மற்றும் வலுவான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலைத் தாண்டி ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை 118 இடங்கள் பெறுவது மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில்தான் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஆனால் அவரது கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது சட்டமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக மாறுமா என்பது மே மாதம் வெளியாகும் தேர்தல் முடிவுகளில்தான் தெரியும். நீங்களும் முதல்முறை வாக்காளரா அல்லது விஜய்யின் தீவிர ரசிகரா? உங்கள் பகுதியில் டிவிகேவின் தாக்கம் எப்படி இருக்கிறது?